பாடவை. அப்பா உமக்கு நன்றி உயர்த்துகிறப்பா. உங்க தயவு தலைமுறை தலைமுறைக்கு உள்ளதப்பா. நம்பத்தக்கவரே, வாக்கு மாறாதவரே, உண்மையுள்ளவரே, உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறவரே, உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணினவரே, உங்க வாக்கை எங்க வாழ்க்கையில் அப்படியே பலிக்க செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னீரே. உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று சொன்னீரே. தேசத்துல இரட்டிப்பான நன்மையை பெறுவீர்கள், சுதந்தரிப்பீர்கள் என்று சொன்னீரே. உமக்கு கோடி நன்றிகள் அப்பா. நன்றி அப்பா. இப்போ ஒரு காரியம் நீங்க செய்றீங்க. நீங்க உங்க இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து ஒரு 10 பேர் கை கொடுத்துட்டு வாங்களேன், உற்சாகப்படுத்திட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, கொஞ்சம் பலனா இருக்கும். ஆமா, விரும்பினா செய்யுங்க, உற்சாகப்படுத்திட்டு வாங்க. நல்லா இருக்கியா நீ நல்லா இருப்பான்னு சொல்லுங்க, சந்தோஷப்படுத்திட்டு வாங்க. அப்படியே போயிடாதீங்க, திருப்பி வந்துருங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் ஜீசஸ் வண்டர்ஃபுல். மூவ் பண்ணுங்க கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. எல்லாம் சீரியஸா பிரசங்கம் பண்ணியிருக்காங்க 2 பேர். சேதகபகா பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீர். நான் பாடுறேன், நீங்க ஆடிட்டு போங்க. பொங்கி பொங்கி எழ வேண்டும். 2 தானா? என்னையா 2ல இடியா? தேங்க்யூப்பா. பொங்கி பொங்கி, சரியா? எங்க ஜூடு போயிட்டானா? பொங்கி நீயா போற பாடு. உண்டையா போச்சு உடனே இவன் அவன் மைக்க விட்டு போயிட்டான் பாருங்க. சாரிப்பா, பாடு பொங்கி பொங்கி நம்மால. சரி, அவன் ஆசையை பத்திலாம் நானும் நான் கையை கொடுக்க முடியல. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. தேங்க்யூ. கீழ்படியில கூட்டம். ஹல்லேலூயா. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. glory. ஊரே ஊரே பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ஜீவன் தரும் நதியே, தேவாவியே. ஜீவன் தரும் நதியே, தேவாவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவன் தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ஹல்லேலூயா. பொங்கி பொங்கி ஜீவ தண்ணீரே. glory. ஊரே பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ஏசையா.
பெருகட்டும், ஊறட்டும், தண்ணி ஊறட்டும். Thank you அப்பா. ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே, ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே. கண்டாயுதம் அதை கொண்டு கொண்டுகிறோம் கிணறு, கண்டாயுதம் அதை கொண்டு தோண்டுகிறோம் கிணறு. திருவசன மண்வெட்டியால் ஊரெடுத்தோம், திருவசன மண்வெட்டியால் மண்ணகற்றி ஊரெடுத்தோம். ஜீவன் தரும் நதியே, தேவாவியே, ஜீவன் தரும் நதியே, தேவாவியே, பொங்கி பொங்கி எழவே ஜீவன் தண்ணீரே. Hallelujah. ஊரே பெருகிட Wonderful Lord. கண்ணீரே We give all praise to you, Lord. எழ வேண்டும் Hallelujah. தண்ணீரே. Glory. ஊரே ஊரே பெருகிடட்டும் Amen. தண்ணீரே. கிணறு நிரப்பட்டும். Jesus. ஊற்று பெருகட்டும், பெருகட்டும் பெருகட்டும், பெருகட்டும் தண்ணி பெருகட்டும். தண்ணீர் பெருகட்டும். Hallelujah. ஹalleluya. நிரம்பி நிரம்பி வழியட்டும், நிரம்பி நிரம்பி வழியட்டும். பாத்திரம் நிரம்பி வழியட்டும். பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இயேசையா. Glory, glory, glory. Wonderful. Thank you, அப்பா. Thank you, அப்பா. இயேசையா. நாமத்தில் அற்புதம், சுகம், பலன், வல்லமை, அபிஷேகம், அபிஷேகம் என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். Thank you, அப்பா. என் இதய ஆலயத்தில் உலாவி மகிழ்கின்றே, என் இதய ஆலயத்தில் உலாவி மகிழ்கின்றீர். உயிர்ப்பித்து புதிதாக்கி உற்சாகப்படுத்துகிறே, உயிர்ப்பித்து புதிதாக்கி உற்சாகப்படுத்துகிறீர். ஏவுகிறீர், ஊட்டுகிறீர், சேவை செய்ய எழுப்புகிறீர். ஏவுகிறீர், தூண்டுகிறீர். சேவை செய்ய எழுப்புகிறீர். ஜீவன் தரும் நதியே, தேவாவியே, ஜீவன் தரும் நதியே, தேவாவியே, பொங்கி பொங்கி எழவே ஜீவன் தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிட ஊற்று தண்ணீரே. Thank you, அப்பா. ஜீவன் தண்ணீரே. Hallelujah. ஊரே பெருகிடட்டும் Amen. ஊற்று தண்ணீர். கடைசி அடி தெரிந்தெடுத்தில் கிதியோனே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. 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 Thank you, அப்பா. தெரிந்தெடுத்தி கிதியோனை ஆட்கொண்டீ வல்லமையா. தெரிந்தெடுத்தீர் கிதியோனை ஆட்கொண்டீர் வல்லமையா. எக்காலம் ஊரச் செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர். எக்காலம் ஊதச் செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர். பயம் நிறைந்த கிதியோனை ஓர் வீரனாய் உருவாக்கினீர். பயம் நிறைந்த கிதியோனை ஓர் வீரனாய் உருவாக்கினீர். ஜீவன் தரும் நதியே, தேவாவியே,
அப்பா. எழ வேண்டும் உம்முடைய பிள்ளைகள் bless பண்ணுங்க. ஊரே பெருகிடணும் ஊற்று தண்ணீர். ஹalleluya 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 ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. ஏசையா. Thank you அப்பா. 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 Be glorified. Be glorified. Be glorified. Be glorified அப்பா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. நன்றி ஹalleluya. இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தீர் தேவனே, துதிப்பேன். Hallelujah. Wonderful. நன்றி ராஜா. Thank you. வல்லமை, அபிஷேகம் அதிகமாகட்டும். பலவீனன் என்று பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று ராஜா. பலத்தால் இடை கட்டினீர். இப்ப கையை உயர்த்தி நன்றி ராஜா. ஹalleluya. Glory. 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 Thank you அப்பா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே கிருபையால் ரட்சித்தீரே. சொல்லுங்க. நன்றி ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலப்படுது. bless பண்ணுங்க. நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. ஹalleluya. கடைசியாய் எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர்,
சுகம் தந்தாரா? உடல் சுகம் தந்தீரையா. தேங்க்யூ அப்பா, அண்ணனுக்கு சுகம் தந்தீங்களே. ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. இப்ப சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. வழிகள் செலுத்திடுவோம். Hallelujah. நன்றி, நன்றி, Glory. கோடி கோடி நன்றி. Amen. வழிகள் செலுத்திடுவோம். நேற்றைய துயரமெல்லாம் இந்த 3 நாளும் மறந்தாச்சு. இந்த 3 நாளும் போங்க, இனி நினைக்கவே மாட்டோம். நேற்றைய துயரமெல்லாம் இனி எப்போதுமே நாங்க எப்போதுமே மறந்தாச்சு. நிம்மதி நிரந்தரையா. அது நிரந்தரமாகட்டும். என் பிள்ளைகளுக்கு நிரந்தரமாகட்டும். நிம்மதி நிரந்தரையா. அது நிரந்தரமானதையா. சொல்லுங்க, அது நிரந்தரம். ஆனதையா. அப்படி போடு. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. வழிகள் செலுத்திடுவோம். ராஜா நன்றி, நன்றி, ராஜா கோடி கோடி நன்றி. ராஜா. வழிகள் செலுத்திடுவோம். நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு எப்போதும் எப்போதும் ஆனந்தமே. என் அப்பா இருப்பாதமே இசையா ஆனந்தமே. என் அப்பா இருப்பாதமே. கடைசியா நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. ஹalleluya. செலுத்தி ஆமாப்பா, இதுதான்ப்பா எங்களுக்கு மகிழ்ச்சி. கோடி கோடி நன்றி. ஜோரா கைதட்டி தேங்க் பண்ணுங்க நன்றி பார்க்கலாம். பலி. அதான், 3 நாளும். கோடி கோடி உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறப்பா. தாழ்மையில் இருந்த எங்களை தூக்கினீரே. எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர், எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறீர். நேற்றைய துயரம் எல்லாம் இன்றோடு மறைந்ததற்காய் நன்றி. உமக்கு கோடி நன்றி அப்பா. கோடி நன்றி. நன்றி அப்பா. Thank you அப்பா. அண்ணன் பாலச்சந்தருக்காய் நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. நல்ல சுகம் கொடுத்தீங்களே. நன்றி அப்பா. நல்ல தரிசனம் கொடுத்தீங்களே. நன்றி அப்பா. எங்களை எல்லாம் ஒட்ட வச்சியலே. நன்றி அப்பா. ஜீசஸ் பலப்படுத்துங்க அண்ணனை. பலப்படுத்துங்க. இன்னும் ஓடணும். இன்னும் ஓடணும். மான்கால கொடுங்க. மான்கால கொடுங்க. ஆசீர்வதிக்கிறோம்பா. ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அண்ணன் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொரு ஸ்டாஃபை ஆசீர்வதிக்கிறோம். தரிசனத்தில் ஒட்டி இருக்கிற ஜெபராஜ் வாழ்க வாழ்க. உங்கள் ஜெபம் பெருகுங்க. பெருகுது. நீங்க வாழ்க. சல்யூட் அடிக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல ஜாக் பாக்குற, நீ நல்லாவே பாடுவ. ஆமென். ஹalleluya. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. 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 கை வல்லியம்மா, எப்படியா கை வல்லியா? கைவல்லியா. ஹalleluya. வாயில வராது, எனக்கு வராது. என்னையா கை வல்லிய வச்சா? டேவிட் சொல்லுங்க. டேவிட் சொல்லுங்க. டேவிட். அண்ணன் டேவிட். அண்ணன் டேவிட். நல்லா இருப்ப. நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னும் சபைகளை ஸ்தாபிப்ப. இன்னும் சபைகளை ஸ்தாபிப்பீர்கள். சொந்த வீடு
கட்டுவாயின்னு சொல்லக்கூடாதா? சொந்த வீடு கட்ட கட்டியாப்பா பிள்ளை ஏங்குற, எங்கப்பா சொந்த வீடு? அவன் இல்லடா அப்படின்னா 100 சபை ஆரம்பிச்சாதான் சொந்த வீடுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே 100 வீடு 100 சபை ஆரம்பிக்கட்டும், சொந்த வீடு வரட்டும், சொந்த வீடு வரட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. டேவிட் நமக்கு போட்டியா பாடுறாரு பாருங்க, நல்லா பாடினாரா? ஆமென் சொல்லுங்க. Thank you. அருமையா பாடுற நீ, பாடகன் நீ, வொர்ஷிப்பர், வெறும் பிரீச்சர் இல்ல. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜூபிலி நிக்கிறார் பாருங்க. ஜூபிலினா சந்தோஷம், ஜூபிலினா கொண்டாட்டம். ஆமென். ஜூபிலிக்கு ஒரு கைதட்டு, சல்யூட் சல்யூட். அவன் ஊழியத்தை நகசேம இந்த 3 மணிக்கு எழுந்துருவார். இங்க தங்கி இருக்கும்போது பல நாட்கள் தங்கி 3 மணிக்கு எழுந்து கத்திடுவான் மனுஷன். நம்மளே தூங்க விட மாட்டான். சரி நம்ம சேர்ந்துக்கிறோம். அதான் ஊழியத்தை நகசேம. இன்னைக்கு இந்த 3 மணிக்கு எழுப்பிடுறார். இது எப்படி? சொல்லுங்க. ஹalleluya glory glory glory. ஜூபிலி உனக்கு ஒரு சல்யூட். ஜூபிலி உங்களுக்கு ஒரு சல்யூட். ஹalleluya. மனைவி, அருமையான மனைவியை கொடுத்திருக்காரு. எஸ்பிக்கு ஒரு ஸ்தோத்திரம். ஆளக்கான அங்க இருக்கா? தேங்க் யூ எப்சி. ஆமென். கூட நின்று ஆமென் செய்றீங்களே. ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஜான்சன் ஒரு ஸ்டாஃப், இவங்க எல்லாம் பெர்மனன்ட் ஸ்டாஃபா? ஜூபிலி, கைவிலியம், ஜெபராஜ், ஜான்சன் என்னையும் சேர்த்துக்கிட்டீங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். நம்மள விட்ட கூடாதுல. ஹalleluya ஆமென் சொல்லுங்க. ஆமென். யெசையா யெசையா யெசையா. Thank you. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களேன்னு சொல்லுங்க. சாப்பாடு நாங்க கொடுத்தது 100 ரூபா தான் கொடுத்தோம். 3 நேரம் முட்டை மீன்லாம் வந்துச்சு. தேங்க்யூ அப்பா. இது எப்படியா வந்துச்சுன்னு தெரியல, மேலே இருந்து வந்துச்சு. ஹalleluya ஹalleluya ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். போஷிக்கிறார். கூட்டம் முடிஞ்சு அண்ணன் மீதி எடுத்து வீட்டுக்கு போகணும். ஆமென். ஐயோ அப்பான்னு கையை விரிக்க கூடாது. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே முழந்தால் படிட்டு செல்லுங்க மேடம். ஹalleluya 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 ஹalleluya. Thank you அப்பா. நன்றி அப்பா. ஹalleluya. அப்படியே வர்ஷிப் பண்ணுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஐயா. நான் அதிகமா பாடுகிற இந்த வரி, உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவன் நாட்கள் ஜெப வீரன் பான் சொல்லுங்க. ஜெப வீரன் என்று எழுதும். ஜெப வீரன் ஜெபிக்கிறோம் எழுதும். சொல்லுங்க. ஆராதனை 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 ஆராதனை
ராஜா, எங்க ராஜாதி ராஜாவுக்கு ஹalleluya. அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், என் பிள்ளைகள் ஜாய் உண்டாகட்டும், ஒரு ஃபெய்த் எழும்பட்டும், விசுவாசம் எழும்பட்டும். வாழ்ந்துருவோம், இயேசுவுக்காய் வாழ்வோம். அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா. உமக்கு உகந்த ஜீவ பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன் நான். உமக்கு உகந்த ஜீவ பலியா, ஹalleluya, இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன் நான். ஆட்கொண்டு என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஆட்கொண்டு என்னை நடத்துங்கப்பா. அபிஷேகத்தால் டெய்லி நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. அபிஷேகத்தால் டெய்லி நிரப்புங்கப்பா சொல்லுங்க. ஆராதனை, glory, glory, ஆராதனை இயேசுயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ராஜா, 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 அப்படியே தலையில கை வைத்து சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற செலங்கோ. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச அப்படியே கை உயர்த்தி சொல்லுங்க. என் தேச இல்லை, என் தேச எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச அப்படியே விசுவாசத்தோட சொல்லுங்க. உங்க நாமம் சொல்ல வேணும், சொல்ல வேணும். உங்க நாமம் சொல்லப்பட, நாங்க சொல்ல முடியாத இடங்கள்லாம் யாராவது சொல்லணும். உங்க நாமம் சொல்லப்பட வேண்டும். என் தேச எல்லைகள் எங்கிலோ உங்க நாமம் சொல்லப்பட வேண்டுமே. ஜீசஸ் நாமம், ஜீசஸ் நாமம் சொல்லப்பட வேண்டுமே. நாங்கள் சொல்ல வேண்டுமே. நாங்கள் போக முடியாத இடங்களுக்கு சொல்லப்பட வேண்டுமே. ஏசையா, 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 ஏசை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கர்த்தர் சமூகம் வல்லமையா இறங்கி இருக்கிறத என்னால உணர முடியுது. ஜீசஸ் சொல்லும் போது உங்க அருகில வந்து உங்க மேல கையை வைத்து நீ விடுதலையாக்கப்பட்டா உன் பலவீனம் மறைகிறது. ஜீசஸ் நன்றி ஐயா. எனக்கு தெரியும் அநேகருக்கு ஒரு புது பலன் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆமென்.
ஹalleluya. சிலருக்கு தொண்டையில அற்புதம் நடக்குது, த்ரோட்ல அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்துல த்ரோட் பெயின் மறைவதாக. கர்த்தர் த்ரோட்டை தொடுகிறத என்னால உணர முடியுது. அடிக்கடி வருகிற அந்த பலவீனம் மறைகிறது. இயேசுவின் நாமத்துல ஒரு விடுதலை, தொண்டையில ஒரு விடுதலை. பாடுகிற பலன், பாடுகிற பலன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா. என் பிள்ளைங்க வியாதியோட போக கூடாதியான்னு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? உம்மிடம் வந்தவர்கள் அனைவரும் சுகமாகி திரும்பினார்கள். வியாதியோடு என் பிள்ளைகள் போகக்கூடாது. ஆமே. எந்த இடத்துல வலியோ அந்த இடத்துல கை வைத்து கொண்டு தேங்க் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க பலவீனத்துல நீங்களே கை வைத்து இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுச்சு. இயேசுவின் நாமத்திலப்பா எந்தெந்த பகுதியில பலவீனம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீ ஒடுக்குகிறீரப்பா. தொண்டையில அற்புதம் நடக்கட்டும். சுகம் பலன் இவர்களுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். வல்லமை நதியாய் பரவி பாயட்டும். இரத்த குழாய்கள், கண்கள், செவி, வாய், தமனி எங்கும் பாயட்டும். முட்டு, ஈரல், மூட்டு, கை, கால், திசுக்களில் உம்முடைய வல்லமை பாயட்டும். கற்பப்பை, கட்டி, காயங்கள், புண்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய வல்லமை பாயட்டும். நரம்பு மண்டலங்களில் உம்முடைய வல்லமை பாயட்டும். எலும்புகளில் உம்முடைய வல்லமை பாயட்டும் அப்பா. இதயத்தில் உம்முடைய வல்லமை பாயட்டும். கணையத்தில் உம்முடைய வல்லமை பாயட்டும். நுரையீரல்ல உம்முடைய வல்லமை பாயட்டும் அப்பா. முதுகு தண்டு, ஈரல், ஒவ்வொரு அவயவங்களில் உம்முடைய வல்லமை பாயட்டும் அப்பா. இப்பொழுதே நீர் அற்புத சுகத்தை கட்டவிழ்கிறீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீங்க வந்ததுக்காக நன்றி அப்பா. எங்க பாக்கியமே நீங்க தான். உங்க சமூகம் தான் எங்க பாக்கியம். ஷார்ப்பா கொடுக்கணும். ஹalleluya. தேங்க்யூ அப்பா. உங்க சமூகம் தான் எங்க பாக்கியம்ப்பா. நீங்க எங்கள்கிட்ட வந்துட்டீங்க, எங்களோட இருக்கிறீங்க. எங்களை விட்டு நீங்க விலக மாட்டீங்கப்பா. இதுதான் எங்களுக்கு பூரிப்பான ஒரு சத்தியம். நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, நான் உன்னை கைவிடுவது இல்லை என்ற அந்த வார்த்தை எங்களை பலப்படுத்துதுப்பா. ஐக்கியப்பா, 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 ஐக்கியப்பா. இடத்துல 1000 நாள் இருப்பதை விட உங்க சமூகத்துல ஒரு நாள் இருப்பது எவ்வளவு மேலான பாக்கியம்ப்பா. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு நாள் நாங்க உங்க விட்டு விலகுவதில்லப்பா. எடுபடாத நல்ல பங்கு நீங்கப்பா. உள்மன காயங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். உள்மன காயங்கள் ஆற்றப்படுகிறது.
நல்ல சமாரியன் ஊழியத்தில் கர்த்தர் நல்ல சமாரியனாக வந்து நிற்கிறார். நல்ல சமாரியனாக இயேசு வந்து நிற்கிறார். உங்கள் காயங்கள் கட்டப்படுகின்றன, உங்கள் காயங்கள் ஆற்றப்படுகின்றன. எண்ணெய் வார்க்கிறார், ரசம் வார்க்கிறார், சமூகத்தால உங்கள் காயம் கட்டுகிறார். கைவிடாத தகப்பன், தேங்க்யூப்பா. எத்தனை மன அழுத்தங்கள், கடந்து வந்த பாதைகளில் எத்தனை காயங்கள். அருமையான கைவிலிய கண்ணீர் விட்டு அழுதானே சின்ன வயசுல. தாயை விட்டு பிரியும் போது கையை பிடிச்ச தாய அவனால மறக்க முடியாம கண்ணீர் வடித்ததை பார்த்தேனே. எத்தனை காயங்கள் அப்பா அந்த பூமியில, கடந்து வந்த பாதையில எத்தனை கண்ணீர். ஆனாலும் நீங்க இருப்பதனால நாங்க வாழ்கிறோம் அப்பான்னு சொல்லுங்க. வாழ்கிறோம் அப்பா. எங்கள் காயம் கட்டுகிறவர். அண்ணன் பாதையில் எத்தனை காயங்கள், மேடு பள்ளங்கள், எத்தனை பழி சொற்கள். 7 பிள்ளைகள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனையும் அண்ணனை எவ்வளவு பாதிச்சிருக்கும். ஆனாலும் நீங்கள் கைவிடல, கைவிடல. கைவிடாத தகப்பனுக்கு ஸ்தோத்திரம். அண்ணன் அருமையான ஜபராஜ் வாழ்க்கையில எத்தனை வாழ்க்கையே போச்சுன்னு வந்து ஹோட்டல்ல நின்னீங்க, ஞாபகம் இருக்கா ஜபராஜ்? என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு கண்ணீரோட நின்னார். இன்னைக்கு ஆண்டவர் எழுப்பி கட்டிட்டாரா, திரும்ப கட்டிட்டாரா, ஆயிரங்களை ஆசீர்வதிக்கிறாரா ஜபரா? ஓ வாழ்க்கை மலரும் மகனே, இன்னொரு வாழ்வு உண்டு, கலங்காத. கர்த்தர் கைவிடா, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாத, அவ்வளவுதான்னு சொல்லாத. அது ஜபராஜ் ஒரு சாம்பிள். இன்னொரு வாழ்வு உனக்கு உண்டு. அப்பா எங்களை அருமையான கிரேஸ் ஜான் இளங்கோ பாருங்க, எவ்வளவு தைரியமா சல்யூட் அடிச்சாங்க. ராஜா வெல்டன் சொல்லி அனுப்புனாங்களே, என்ன தைரியம். அதுதான் ஜீசஸ். தாயோடு இன்றைக்கு இருந்து ஊழியம் இன்னும் வேகமாவே செய்கிற கிருபை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கிருபை கொடுக்கிற ஸ்தோத்திரம். ஜூப்ளிய பாருங்க, அவ இருக்கிற நிலைமை எப்படி இருக்கு. ஆனா மைக் பிடிச்சா என்ன நடக்குதுன்னு கவனிச்சீங்களா? அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. உன்னை கைவிடுவாரோ? உங்களை கைவிடுவாரோ? கைவிடாத தேவன் கையை பிடிச்சிட்டாருப்பா. தேங்க்யூ அப்பா. ஆமென். முந்தின மகிமையை பார்க்கிறோம், இனி வரப்போகிற மகிமை பெரிதா இருக்குன்னு வாய் திறந்து சொல்லுங்க. மகிமை பெரிதா இருக்கும், பெரிதா இருக்கும். நாங்க பார்க்க போறோம், நாங்க பார்க்க போறோம். எங்க வாழ்க்கையில பார்க்க போறோம்ப்பா, பார்க்க போறோம்ப்பா. ஒரு மிக மகத்தான எழுப்புதலை பார்க்க போறோம்ப்பா சொல்லுங்க. எழுப்புதலை பார்க்க போறோம்ப்பா. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, தொடர்ந்து இப்படி உட்கார்ந்து கொள்ளுங்க. துதித்து தினப்பாடு, சோர்ந்து போகாதே ராஜா, தளர்ந்து விட்டு விடாதே. தொடர்ந்து ஓடுறப்பா, தொடர்ந்து நீ ஓடு, அங்க ஓடுறப்பா. துதித்து தினப்பாடுறப்பா, நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா. வீண் போகாது. தெளிவா ஆண்டவர் சொல்றார்,
நீதிமொழி 23:18. Surely there is a future for you, there is a hope for you. அர்த்தம் ஆங்கிலத்துல surely நிச்சயமாக உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு மகனே. ஆமென். கர்த்தர் கூட இருப்பதனால ஒரு எதிர்காலம் உண்டுன்ற கை உயர்த்துக்க பார்க்கலாம். ஆமென். நிச்சயமாகவே நிச்சயமாகவே நல்ல எதிர்காலம் உண்டு, நல்ல எதிர்காலம் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. உன் எதிர்பார்ப்புகள் நடக்கும், எதிர்பார்ப்புகள் நடக்கும். இதுதான் ஹோப், hope, லிவிங் ஹோப். living hope. ஆங்கிலத்தில் லிவிங் ஹோப், ஜீவனுள்ள நம்பிக்கை. ஜீசஸ் குளோரியஸ் நம்பிக்கை. ஜீசஸ் அவர் இருப்பதனால உன் எதிர்காலம் அமையும். எதிர்காலம் இருக்கு மகனே. ஐக்கியப்பா, அதற்கு தான் என் பிள்ளைங்க சாட்சி. அல்லேலூயா. நன்றி ஐயா. ரவியை ஆண்டவர் காட்டுறார். இந்து குடும்பத்துல பிறந்து எப்படியோ இந்து தெய்வத்துல வைராக்கியமா இருந்த அந்த மகனை கர்த்தர் தொட்டு சிவகங்கையில அவ்வளவுதான் சபை அவுட்டுன்னு நாங்க அவ்வளவுதான் முடியாது, சபை போச்சுன்னு இருக்கும்போது அண்ணன் தான் இந்த ரவியை புடி அப்படின்னாரு. அண்ணன்ட்டு போய் ஒரு 6 மாதம் பிள்ளை ட்ரைனிங் எடுத்தான். வைராக்கியம். அண்ணன் சொன்னார், இவன் இந்த ரவியை புடி நீனாரு. அண்ணன் சொன்னது அப்படியே கீழ்ப்படிஞ்சு ரவியை கையை பிடிச்சி சபையை பொறுப்படனா இன்னைக்கு ஓகோணும். கை தட்டுங்க பார்க்கலாம். முடியுமா? எத்தனை கிளை சபை ஆரம்பிச்சிட்ட? 24 கிளை சபை ஆரம்பிச்சிட்டான். அதான் ஒரு சபையை கொடுத்தா போட்டி 24 சபையை ஆரம்பிச்சு ஒரு அப்போஸ்தலனாக. அப்ப அண்ணன் சொன்ன கீழ்ப்படிந்ததுக்குள்ள ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அதனால அண்ணன் எங்களுக்கு ஆலோசனை வச்சிருக்கோம். உங்களை கைவிடாருன்னு சொல்லுங்க. கைவிடா. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, துதித்து எப்பெல்லாம் டல்லா இருந்தா நல்லா பாடுங்க. சொல்லுங்க, டல்லா இருந்தா நல்லா பாடுங்க. நான் செய்றேன். ஜெபிக்கவே முடியலையா? பாடுங்கயா, 10 பாட்டை பாடுங்கயா. ஹல்லேலூயா. துதித்து தினம் பாடு. அடுத்து எங்க மோகனை காட்டுறார். இந்த சபையும் அவ்வளவுதான், அப்படியே ஓடும் போன நிலையில தான் ஜோஷுவாவோடு இருந்த மோகனை கர்த்தர் கையை பிடிச்சு கொண்டாந்தாரு. கை தட்டுக்க பார்க்கலாம். ஆமென். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இல்ல மோகன் வந்து இன்னைக்கு ரைட் ஹேண்டா இந்த மீடியா பூரா அவன் பொறுப்படுத்து அவனை டாக்டரா வச்சிருக்கோம். ஏதாவது தேவையான டாக்டருக்குள்ள அட்வைஸ். அவங்க வீடு டாக்டர் வீடு, அக்கா டாக்டர், அவங்க மச்சான் டாக்டர், சொந்தங்கள் டாக்டரா. இவன் ஒரு டாக்டர் மாதிரி தான். பிரச்சனை என்ன? டாக்டர், லோக்கல் டாக்டரா வச்சிருக்கோம். கைதட்டாம சொல்லுங்க. சரியா? சபையில அத்தனை பேரும் ரெஃபர் பண்ணிட்டு மருத்துவமனைக்கு போறாங்க. இது எப்படி? நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்களாக. உங்க விசுவாசிகள் உங்களை டாக்டரா பார்ப்பார்களாக. அதனால மோகன் வந்ததுனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நான் தான் பாஸ்டா இருந்தேன். அவன் வர முன்னாடி கர்த்தர் எனக்கு விடை கொடுத்து பிள்ளை கையில கொடுத்ததுனால நான் ஃப்ரீ ஆயிட்டேன். சொல்லுங்க கத்துங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம். Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. உங்களுக்கு பலனா இருக்கா? ஜூட் பாக்குறாப்ல, என்னை விட்டீங்கள் என்றான். கத்திக்கிட்டே இருக்கேன், என்ன சொல்ல மாட்டேங்குது. ஒரு இந்து குடும்பம், இதயத்துல வியாதி, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி அந்த பாட்டை சண்டே கிளாஸ்ல கேட்டான். வயசு எத்தனை வயசு? 11 வயசு. 11 வயசுல சாகிற நிலையில
இந்த பாட்டு அப்பதான் வந்திருக்கதான் ஜோக்கா சொல்லுவான். 6வது வால்யூம்ல உள்ள 6வது பாட்டு இவன் 6வது படிக்கும்போது வந்துச்சான். இது அப்படிதான் ஜோக்கு சொல்லுவான். 6வது வால்யூம்ல 6வது பாட்டு அவன் 6வது படிக்கும்போது மாலை 6வது மணியா, அது வேற சொல்றான். இத மறக்க முடியுமா இந்த ஜோக்க? 6வது மணி நேரம் உள்ள உட்கார்ந்து கேட்கிறான். வாதை உந்த குடாரத்தை அணுகவே அணுகாதரா பொல்லாப்பு. இந்த பாட்டை கேட்கும் போதே அற்புத சுகம். அப்படித்தானையா? கைதெடுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்து குடும்பம், பக்கா இந்துஸ். அப்பா இல்ல, அம்மா இந்து குடும்பம். இந்த இயேசு கைவிடா. கைதெடுங்க பார்க்கலாம். கைவிடா. இன்னைக்கு பாருங்க சுகமானி அவங்க அம்மா டாக்டரா படிக்கணும்னு ஆசை. கொஞ்சம் ஏதோ பணம் இருந்துச்சு. டீச்சர் அவங்க அம்மா படிக்க வச்சிருவேன் என் பிள்ளைய. அப்பா இல்லைன்னு சொன்னான். இவன் படித்து 12th முடிக்கும் போதே ஆண்டவர் அழைப்பு வந்துருச்சு. எனக்கு சுகமாக்குனவரை நான் ஊரெல்லாம் போய் சொல்லணும்னு சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்துட்டு பைபிள் காலேஜுக்கு போயிட்டான். மோகன் அவங்களாம் ஒரு செட்டு. உங்க அம்மாவுக்கு படு கோபம். நீ போடா, நானும் உன் தம்பி சாதனம்டான்ட்டா. இது எப்படி? நீ போ, என் உடலை தான் பாப்பா, தற்கொலை பண்ணி சாக போறோம்டா. இவன் என்ன செஞ்சிருக்கணும்? அம்மா அப்பான்னு கையா கட்டி பிடிச்சிருக்க வேண்டாமா? சலிட்டுமா போயிட்டு ரெண்டு போயிட்டான். சலிட்டுமா இப்படியா ஒரு பாசம் இல்ல, தாய் பாசம். தாய் பாசம் இருந்துச்சா உனக்கு? அந்த பாசம் தான் இருந்துச்சு. நம்புறீங்களா? இந்த பிள்ளை போய் என்ன செஞ்சிருப்பான் பைபிள் காலேஜ்ல? ஓணும் பா, கைவிடாதீங்கப்பா, என்னை சுகமாக்கிட்டீங்கல்ல, எங்க அம்மாவை கைவிடாதீங்க. எத்தனை மாதம் சென்று வந்துட்டாங்க? 4 மாசம். 4 மாதத்துக்குள்ள போயிட்டாங்க பைபிளை தூக்கிட்டு. அவங்க அம்மா, டேய் இதாண்டா ஜீசஸ் தாண்டா தெய்வம்ட்டாங்க. எப்படி பாருங்க? ஆமென். ஜீசஸ் கத்துங்க. ஜீசஸ் காட்சி. இன்னைக்கு அம்மா ஊழியத்துல எவ்வளவு வீடு கட்டி கொடுக்குறாங்க. இவனுக்கு சப்போர்ட் அவங்க தான். அவங்க பாட்டு ஏற்றாங்க. இவனுக்கு போட்டியா எங்களுக்கு போட்டியா? என்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையை பார்க்கும் எனக்கு பலனா இருக்கு. இந்த இயேசு கைவிடா, இந்த இயேசு கைவிடா, கைவிடா, இந்த இயேசு கைவிடா. சோர்ந்து போகாதே, க்ளோரி, தளர்ந்து விட்டு விடாதே. ஹல்லேலூயா. குறைந்து நீ ஓடு. ஹல்லேலூயா. திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விட்டு விடுவதில்லை. துணிந்து நாங்கள் ஓடுவோம், துணிந்து நாங்கள் ஓடுவோம், துதித்து தினம் பாடுவோம். ஹல்லேலூயா. விசுவாச அளவு கூடி இருக்கா? இப்படி காட்டுங்க. எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ். அளவு இன்னும் கூடணும்னா அண்ணனை பார்த்துட்டு போங்க. ஆமாம். பாலச்சந்திர பாருங்க, 7 பிள்ளையை பெற்று இன்னைக்கு ராஜா மாதிரி நிற்கிறார். எல்லா பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ராஜா மாதிரி நிற்கிறார். 74 சொல்ல விட மாட்டார். 24 சொல்லுங்கன்னு இருக்கார். 24 வாழ்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 24 வாழ்க. விசுவாசம் பெருகணும்னா அண்ணனோட பழகுங்க இன்னும் அதிகமா. ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தையை தவிர வேற வாயில வராது. சரி, நான் இப்படி போனா என் கதை என்ன ஆகும்? நீங்க இவரை சாப்பிட போகணும். ஒரே ஒரு பாடலை பாடி செய்தியா ஏதாவது ஒரு சின்ன செய்தி சொல்லி முடிச்சிடறேன். 2 மணிக்கு முடிச்சிடறேன். உற்சாகமா கை தட்டுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இன்றைக்கு உங்களை நினைத்து ஜெபிக்கிற போது ஆண்டவர் இந்த கிதியோன் பாட்டை பாட வச்சாரு. அதை மட்டும் பாடி ஹல்லேலூயா. கிதியோன் நான், கிதியோன் நான். எதியா பாடுவோமா? பாடி அப்படியே அந்த பாடல் உள்ள வரியை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆமென். 3ல கொண்டா 3 போடு. கிதியோனா, கிதியோனா, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனா, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனா. கிதியோனா, கிதியோனா,
தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நான். சொல்லுவீங்க, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நான். உணவுக்கு போராடும் தேசத்திலே உண்மை தெய்வத்தை சொல்லணுமே. இருக்கிறாங்களா? உணவுக்கு போராடும் தேசத்திலே glory, உண்மை தெய்வத்தை நீ சொல்லணுமே. விளைச்சலை கெடுக்கின்ற எதிரிகளை, விளைச்சலை கெடுக்கின்ற எதிரிகளை பாட்டு எடுக்க சொல்லுவேன், விரட்டணுமே இயேசு நாமம் சொல்லி. சொன்னியா? விரட்டணுமே இயேசு நாமம் சொல்லி. தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் glory, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அந்த 6ஆம் அதிகாரம் ஒரு 3 வசனம் தான். கிதியோன் பயந்தவனா போய் ஒளிந்து கொண்டு, மீதியானியருக்கு ஒளிந்து கொண்டு போரடிக்கிறான். அங்கே 6:12 பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இதுதான் ஒரு பயந்த மனிதனுக்கு வருகிற பரலோக மன்னா. கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென். பரலோக மன்னா வருகிறது. டேய், பயப்படுறியா? நீ பராக்கிரமசாலி. ஆங்கிலத்தில் இருக்க மைட்டி ஹீரோடா. நீ ஜீரோ இல்ல. கைதட்டுங்க பார்க்கலாம். ஹீரோ, மைட்டி ஹீரோ. மைட்டி ஹீரோ ஆங்கில மொழிபெயர்ப்புல ஒண்ணு தான் படிச்சோம். NLT மைட்டி ஹீரோ. அவன் ஹீரோன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான் பயந்துகிட்டு. நீ ஹீரோன்னு பக்கத்துல சொல்ல, ஹீரோ, ஹீரோ, மைட்டி ஹீரோ, மைட்டி ஹீரோ. எவன்டா சொன்னா ஜீரோன்னு? யாரு சொன்னது ஜீரோன்னு? யாரையா சொன்னது ஜீரோன்னு? சொல்லுங்க, நான் ஹீரோ. நான் ஹீரோ. சாதாரண ஹீரோ இல்ல, மைட்டி ஹீரோ. 6:12 ஞாபகம் வச்சுங்க. பயப்படாத பண்றான். எப்படி நம்ம தெய்வம் வேற யாரும் சொல்லுவா? பயப்படாதடா, ஏண்டா ஒளிஞ்சு போர் அடிச்சிட்டு இருக்க? பயப்படாத. அவன் சொல்றான், கர்த்தர் இருக்கிறான்னா ஏன் இதெல்லாம் ஒய் திஸ் சொல்லுங்க, ஒய் திஸ், ஏன் இதெல்லாம் நடக்குது? இப்படி கேள்வி கேட்போம்ல அடிக்கடி. ஒய். அப்ப அடுத்து அவன் சொல்றான், அதே சொல்றான், எங்கள் பிதாக்கள் சொன்னாங்களே எகிப்தில் இருந்து அற்புதமா கொண்டு வந்தாங்க, அந்த அற்புதங்கள்லாம் எங்கப்பா? ஒய் ஏன் இது நடக்குது? வேற மிரக்கல்ஸ் எங்க அப்பாக்க சொன்னாங்களே, எங்க அப்பா அம்மா சொன்னாங்களே, ஏய் இப்படிறான்னு உன்னையும் காணாமே. வேற மிரக்கல்ஸ். கர்த்தர் கை விட்டார். அவன் யார்கிட்ட பேசுறான்? கர்த்தர் கை விட்டாரு. மீதியானியாருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு என் வாழ்க்கை. விட்டாரா? டேய் போடா, அப்படி போனாரா? போல. 14 வசனம் என்ன சொல்லு? 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அப்படின்னா உனக்கு இருக்குடா பலன், அதான் அர்த்தம். You have the strength, Lord. டேய் strengthடா, உனக்குள்ள வல்லமை இருக்கு. கை தட்டுங்க பார்க்கலாம். வல்லமை இருக்கு. You have the strength. You have the strength. Go with the strength you have. Go with the strength you have. உனக்கு ஒரு பலன் இருக்கு. உனக்கு ஒரு பலன் இருக்கு. வல்லமை இருக்கு. வல்லமை இருக்கு. Go with that. Go with that. அதோட புறப்பட்டு போங்க. இப்போ போயிடாதீங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு போங்க. புறப்பட்டு. ஹalleluya. கை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Go. Go with the strength. Go with the உண்மையா சொல்ல, உங்களுக்குள்ள வல்லமை இருக்குன்றவன் கை வச்சு ஆமென். ஆமென். வல்லமை இருக்கா? இருக்கு. இருக்கின்ற பலத்தோடு புறப்பட்டு போ. எதிரியை தோற்கடித்து இந்தியாவை மீட்பா. இருக்கின்ற பலத்தோடு புறப்பட்டு போ. எதிரியை தோற்கடித்து இந்தியாவை மீட்பா. படைத்தவர் உனக்குள்ளே இருப்பதனா. பார்த்து சொல்லுங்க, படைத்தவர் எனக்குள்ளே இருப்பதனா. பராக்கிரமசாலினா பயப்பட மாட்டே. பராக்கிரமசாலினா பயப்பட மாட்டே. கிதியோனா
தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நான். தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நான். கிதியோனா கிதியோனா தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நான். Right. You have the strength. எப்படி உற்சாகப்படுத்துற நீ உன்கிட்ட வல்லமை இருக்கு. இந்த வல்லமையோட போ. நீ you will save. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? நீ இஸ்ரவேலை மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். அனுப்புகிறவர் நான் அல்லவா? கைதடுங்க பார்க்கலாம். அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் உன்னை அனுப்புறேன். நான் உன்னை அனுப்புறேன். நீ இந்தியாவை ரட்சிப்பாய். இந்தியாவை ரட்சிப்பாய். எதிரியின் கையிலிருந்து ரட்சிப்பாய். எதிரியின் கையிலிருந்து ரட்சிப்பாய். I am sending you. I am sending you. நான் உன்னை அனுப்புறேன் பண்றாரு. எத்தனை பேர் நம்பிக்கையோட சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் உன்னை அனுப்புறேன். ராஜாதி ராஜா அமெரிக்காவில இருந்து அவருடைய அம்பாசடர் அனுப்பப்பட்டு சொல்லுவாங்க, அமெரிக்கா என்னை அனுப்பியிருக்கு, ஒழுங்கா இருங்க. எப்படி? அமெரிக்கா அனுப்பியிருக்கு, சாதாரண ஆள் இல்ல. அப்படிதான் அம்பாசடர்னா சொல்லுங்க, ஸ்தானாதிபதி. ஸ்தானாதிபதி பரலோக பிதா. பரலோக பிதா என்னை அனுப்பி இருக்கிறாரு. என்னை அனுப்பி இருக்கிறாரு. நான் சாதாரணவன் அல்ல. சாதாரணமானவன் அல்ல. நீ அனுப்பப்பட்டவன். அனுப்பப்பட்டவன். திடீர்னு ஸ்டாலின் ஒருத்தர் அனுப்பி இங்க வந்து நின்று, நான் சிஎம் என்னை அனுப்பி இருக்கிறாருன்னா அப்படின்போம். என்னையா சொன்னாரு, என்னையா சொன்னாரு, இந்த சொல்றேன் பாருங்க. அது மாதிரி நீங்க சொல்லணும். என்னையா சொல்றாரு பரலோக பிதா? இந்த சொல்றேன்ல, இயேசுதான். கைதடுங்க பார்க்கலாம். இயேசுதான். 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 ரட்சகர். ரட்சகர். இயேசுதான். இயேசுதான். மீட்பர். மீட்பர். அனுப்புகிறேன் நான் அல்லவா? I am sending. அந்த பலத்தோட போ. அப்போ அந்த கிதியோனுக்கு நம்பிக்கை வரல. அப்பதான் ஆங்கிலத்தில் நல்லா இருக்கும். ஏன் ஜாதின்னு சொல்லக்கூடாது. ஏன் ஏனோ அப்படி சொன்ன, ஏன் ஏனோ மனேசே ஏனோ வீக்கஸ்ட் அப்படின்றான். வீக்கஸ்டுக்கு தமிழ்ல என்ன இருக்கு? எளிதுன்னு புரிய மாட்டேங்குது. எளிதுன்னா என்ன? எளிதா இருக்கு. வீக்கஸ்ட்னா சொல்லுங்க, பலன் இல்லாத, பலன் இல்லாத, நலிவுற்றவன். நலிவுற்ற குடும்பம், சிறுமைப்பட்ட குடும்பம், எல்லாரும் வெறுக்கிற குடும்பம். அந்த குடும்பத்துல என்ன எல்லாரும் வெறுக்கிறாங்க. இது எப்படி? குடும்பத்தை ஊர் வெறுக்குது, குடும்பத்துல என்ன வெறுக்கிறாங்க. என்னை போய் பொறுக்குறீங்களே, இது எப்படி? சொல்லுங்க. எல்லாரும் வெறுக்கிறாங்க. எல்லாரும் வெறுக்கிறாங்க. குடும்பத்தை வெறுக்கிறாங்க. குடும்பத்தை வெறுக்கிறாங்க. குடும்பத்துல என்ன வெறுக்கிறாங்க. குடும்பத்துல என்னைய வெறுக்கிறாங்க. என்னைய பொறுக்குறீங்களே, என்னைய பொறுக்குறீங்க. நீ தாண்டா பொறுப்பாளி. கைதடுங்க பார்க்கலாம். glory hallelujah சொல்லுங்க பார்க்கலாம். hallelujah hallelujah. உங்களை பலப்படுத்துறாரா? ஆமென். வீக்கஸ்ட் எங்க ஃபேமிலி வீக்கஸ்ட். அந்த ஃபேமிலில நான் லீஸ்ட். எல்லாரும் பீஸ்ட்ன்றாங்க. ஆனா ஃபீஸ்ட் கொண்டாட போறேன். எப்படி? வீக்கஸ்ட் வீக்கஸ்ட் லீஸ்ட் லீஸ்ட் பீஸ்ட்ன்றாங்க. அவங்க பீஸ்ட்ன்றாங்க. ஆனா நான் ஃபீஸ்ட் கொண்டாடுவேன். ஃபீஸ்ட் கொண்டாடுவேன். இப்படி தாழ்வு மனப்பான்மை ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிட்டாரா? எஸ். எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்ப இருந்துச்சு. நான் பாடினா ஒருவேளை கேட்க மாட்டேன். அப்ப என்னை கோயர்லேயே சேர்க்கல. இந்த சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூலில் தான் போர்டிங்கில் படித்தேன். போர்டிங் அப்போஸ்டல் ஸ்கூல். இந்த 62 எஸ்எஸ்சி எழுதணும். 60 இந்த ஹிந்தி ஸ்ட்ரைக் எப்போ வந்துச்சியா? ஹிந்தி ஸ்ட்ரைக் வந்துச்சு ஃபேமஸ். இந்த 60க்குள்ளே மறந்துட்டேன். எங்கள் எஸ்எஸ்எல்சியில் ஹிந்தி ஸ்ட்ரைக் வந்து எங்களை எழுதாமல் போங்கடான்ட்டாங்க. பயங்கரமாக டிஎம்கே அப்போ தான் வருது. அந்த ஹிந்தி ஸ்ட்ரைக் அந்த ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு பாடுறது சினிமா பாட்டாக பாடிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு பாடுறது ரொம்ப ஆசை. கொயரில் போய் கேட்பேன் போர்டிங்கில், என்னை சேர்த்துக்கங்கடா. போடா கழுத வயசு அப்படின்ட்டுருவாங்க. எனக்கு எப்படி என்னால் கஷ்டமாக போய் மூலிருந்தா பார்த்துட்டு இருப்பேன். என்னை சேர்க்க மாட்டேங்கிட்டீங்களே இப்படியே பார்ப்பேன். இன்னைக்கு எப்படி கை தட்டுங்க. விட்டாரா விட்டாரா விடல. கொயர்ல லாய்க்கலனால இன்னைக்கு வாயில எத்தனை பாடல் கொடுங்க. எல்லாம் அவருக்கே மகிமை. சொல்லுங்க, அவருக்கே மகிமை. லீஸ்ட்னு சொல்லாத, வீக்கஸ்ட்னு சொல்லாத. உனக்கு ஃபீஸ்ட் இருக்கு. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இத சொன்ன பிற்பாடு
பிற்பாடும் கூட கர்த்தர் அவனை கைவிடல. டேய் நான் கூட இருக்கேன்டா. அதானே கடைசியா 16 அதற்கு கர்த்தர் நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். இதான் கடைசியா சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்புறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். I am with you. I am with you. இதான் உங்களுக்கு நல்ல செய்தி. God is with you, my son. Amen. God is with you. God is with you. You will save India. You will save India. எதிரின் கையிலிருந்து நீ இந்தியாவை காப்பாற்றுவாய். எதிரியின் கையிலிருந்து இந்தியாவை காப்பாற்றுவாய். உன் பகுதியை காப்பாற்றுவாய். பகுதியை காப்பாற்றுவாய். Cheer up. Cheer up. நான் அனுப்புகிறேன். நான் அனுப்புகிறேன். நீ mighty hero. A mighty hero. Thank you. அப்படியே எழுதிருங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி Hallelujah. நன்றி அப்பா. Hallelujah. Amen. Hallelujah. Thank you அப்பா. நன்றி ஐயா. நன்றி அப்பா. அந்த 6/8 போடு, டெம்போ கொடு, பாடி அப்படியே முடிப்போம். தேங்க்யூ அப்பா. 125 இருக்கு, 120 போடு. தேங்க்யூ அப்பா. நல்லா கைதட்டி வீட்டை மாத்து. இருக்கின்ற பலத்தோடு புறப்பட்டு போ, எதிரியை தோற்கடித்து இந்தியாவை மீட்பா. இருக்கின்ற பலத்தோடு புறப்பட்டு போ, எதிரியை தோற்கடித்து ஜனங்களை மீட்பா. சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கின்ற பலத்தோடு புறப்பட்டு போறேன். எதிரியை தோற்கடித்து ஜனங்களை மீட்பேன். நீங்களே சொல்லுங்க. இருக்கின்ற பலத்தோடு புறப்பட்டு போகிறேன், எதிரியை தோற்கடித்து இந்தியாவை மீட்பேன். எதிரியை தோற்கடித்து இந்தியாவை மீட்பேன். படைத்தவர் எனக்குள்ளே இருப்பதனா, படைத்தவர் எனக்குள்ளே இருப்பதனா. பராக்கிரமசாலி நான், பயமில்லை. பராக்கிரமசாலி நான், பயமில்லையே. மைட்டி ஹீரோ நான், ஜெயம் எடுப்பேன். மைட்டி ஹீரோ நான், ஜெயம் எடுப்பேன். இதியோ தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்படுகிறேன். தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்படுகிறவன் நான். கிதியோனா, 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 கிதியோனா. தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அனுப்பப்படுகிறவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அனுப்பப்படுகிறவன். இந்த நிச்சயத்தோடு ஹalleluya ஜோடு ஆசீர்வதி பார்க்கலாம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. அப்பா வழியாக சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு தேவ ஸ்தானாதிபதிகளை மைட்டி ஹீரோவா நீங்க அனுப்புகிறீங்க அப்பா. உங்களுக்கு உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? மைட்டி ஹீரோ, I am with you. You will save India ன்னு சொல்லி ஆண்டவரே உம்முடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறீர். நன்றி அப்பா. இவர்கள் வழியாக ஆண்டவரே பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. நன்றி அப்பா. இவர்கள் வழியாக இந்தியாவை மீட்க போகிறீங்க. மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. வீக்கஸ்ட், லீஸ்ட், பீஸ்ட்னு சொன்னாலும் எங்களுக்குன்னு ஒரு ஃபீஸ்ட் வச்சிருக்கீங்களே, அதற்காக உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா. நன்றிகள் அப்பா. Thank you அப்பா.
தனித்தனியா ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க போலாம். தனித்தனியா ஆசீர்வதி. ராஜா, நீங்க தான் எங்க ராஜாதி ராஜா. ஒருவர் கூட வெறுமனே போயிடக்கூடாதுப்பா. எங்க ஏக்கமெல்லாம், அண்ணன் ஏக்கமெல்லாம் இவங்க நல்லா இருக்கணும்பா, இவங்க ஊழியம் நல்லா இருக்கணும்பா, இவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், இவங்க எதிர்காலம் ஓதோடு இருக்கணும்பா. அந்த ஏக்கத்தை நாங்க உங்களுக்கு சொல்றோம்ப்பா. கைவிட மாட்டீங்க. தேங்க்யூ அப்பா. செய்கிற அதிசயத்துக்கு அற்புதத்துக்கு நன்றி. எங்களுக்கு பெரிய அதிசயம் நீங்க கூட இருப்பதுதான் எங்களுக்கு பெரிய அதிசயம். நிச்சயமாய் எங்களுக்கு நல்ல முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஆமென்.